தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களோடு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நேர்காணலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர்களோடு பேசும் பொழுது ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வரவுள்ளதாகவும் அதிமுக கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் அவர் அப்போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். தொடர்ந்து அதிமுக கூட்டணியில அடுத்ததாக எந்த கட்சிகள் சேருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. இந்த நிலையில தான் நேர்காணல்ல அவர் புதிய ஒரு கட்சி வந்து இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தெரிவித்தது என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களோடு இபிஎஸ் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் 3வது நாளாக நேர்காணல் நடத்தியிருந்தார். இதில் விருதுநகர், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட அந்த மாவட்டங்களுக்குட்பட்ட தொகுதிகளை சார்ந்த விருப்ப மனு கொடுத்தவர்கள் எல்லாம் பங்கேற்று இருந்தார்கள். இதற்கிடையே அந்த நேர்காணலின் போது இபிஎஸ் பல்வேறு விஷயங்களை பேசியதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் என்பது அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி விரைவில் இணைய இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்து இருக்கிறார். ஓரிரு நாளில் புதிய கட்சி கூட்டணிக்குள் வர இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்து இருக்கிறார் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சமீபத்தில் கூட செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் இன்னும் சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி வருகிறோம் என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே அந்த நேர்காணலில் அதிமுகவினரை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். கூட்டணி வலிமையாக இருக்கிறது, மேலும் சில கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், இன்னும் ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வரவுள்ளது, எனவே நம்பிக்கையோடு இருங்கள் என்று இபிஎஸ் பேசியிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அவர் டிடிவி தினகரன் கட்சியா அல்லது தேமுதிகவா அல்லது ஓபிஎஸ்ஆ என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் கூட 3 கட்சியினருடையுமே பாஜக சார்பிலும் அதிமுக சார்பிலும் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாகவே நமக்கு தகவல்கள் வரக்கூடிய பட்சத்துல தொண்டர்களிடையே, அதாவது விருப்ப மனு கொடுத்தவர்களிடையே இப்படியான ஒரு கருத்தை இபிஎஸ் தெரிவித்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்றும் நேர்காணலுக்கு வந்தவர்களோடு இபிஎஸ் பேசியிருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. எனவே இன்னும் ஓரிரு நாளில் புதிய கட்சி ஒன்று கூட்டணிக்குள் வர இருப்பதாக இபிஎஸ் அந்த நேர்காணலில் தெரிவித்து இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.